வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துரந்தர் 2 படத்தை பற்றி நம்ம தினமும் அப்டேட் கொடுத்துருக்கோம். கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த துரந்தர் 2 படத்தை பாராட்டியிருக்காரு. சமூக வலைதளத்தில் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, ஏ மஸ்ட் வாட்ச் ஃபில்ம் ஃபார் எவ்ரி இந்தியன், ஒவ்வொரு இந்தியனும் பார்க்க வேண்டிய படம் இது, ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேசிய கொடியுடைய புகைப்படத்தை போட்டு ஃபயர் விட்டுருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். மட்டும்தான் இந்த துரந்தர் 2 படத்தை கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஓப்பனாக பாராட்டியிருக்கிறது. பொதுமக்கள் பாராட்டுறாங்க, ஆனால் கோலிவுட் இண்டஸ்ட்ரி எப்போதுமே திராவிட கட்சிகளோடு பிணைந்தது. அதனால் தேசபக்தி நிறைந்த படத்துக்கெல்லாம் வாயவே திறக்க மாட்டானுங்க கோலிவுட் இண்டஸ்ட்ரி. எங்கே வாயை திறந்தா ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கதறுவானுங்க. அதனால் இந்த கும்பலில் ஒரு தேசப்பற்று நிறைந்த ஒரு தலைவராக, நடிகராக ரஜினிகாந்த் இருக்கார். அவர் துரந்தர் 2 படத்தை பாராட்டியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்களே, திமுகவோட இந்த தொகுதி பங்கீடில் தொடர்ந்து இழுபறி நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது 5 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 தொகுதி. போன தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டிட்டாங்க 2 பேரும். இந்த வாட்டி 5 தொகுதிகள். திமுக கூட்டணியில் அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் பாஜகவை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதிமுகவை பாஜக விழுங்க போகுது, அதிமுகவை பாஜக சாப்பிட போகுது மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சமீபத்தில். ஆனால் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிகளை சாப்பிட்றது, விழுங்குறது திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக விழுங்குது. மதிமுக எடுத்துக்கோங்க, 4 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் 1 மட்டும் தனி சின்னம், 3 உதயசூரியன் சின்னம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறது திமுகவுக்கு ஈக்குவல் தான். கிட்டத்தட்ட திமுக வேட்பாளர் தான் அவர். இப்போது கம்யூனிஸ்ட் பார்ட்டி போன தேர்தலில் 6 தொகுதி, இந்த தேர்தலில் 5 தொகுதி. அப்போது கூட்டணி கட்சிகளை விழுங்குறது யார்? திராவிட கட்சிகள் தான். அதே தான் அதிமுகவும். 12% ஓட் ஷேர் பிஜேபிக்கு இருக்குது. இன்றைக்கி வெறும் 27 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. அதே அதிமுக 2024 வெறும் 20% வாக்குகளை தான் வாங்கினாங்க. அந்த அதிமுகவுக்கு 160+ தொகுதியாம். அப்போ கூட்டணி கட்சிகளை விழுங்குவது தேசிய கட்சிகள் கிடையாது, கூட்டணி கட்சிகளை விழுங்குவது திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டாபிக் போகலாம். தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? துரந்தர் படம் வெளியானுச்சு. பாகிஸ்தான்லாம் கிட்டத்தட்ட மெண்டல் ஆகிட்டானுங்க. பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிறவங்க, பிச்சைக்காரங்க, இவங்களெல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருவேளை இந்தியன் ஸ்பையோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிற எல்லாத்தையும் எழுப்பி செக் பண்ணிக்க இருக்கானுங்க. துரந்தர் படம் பாகிஸ்தானில் ஒரு பெரிய ஒரு கதறலை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட அரை மெண்டலாகவே ஆக்கியிருக்கு பாகிஸ்தான் போலீஸை. துரந்தர் படத்துடைய எஃபெக்ட் இது 3. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அது ஒன்றும் இல்லை, துரந்தர் 2 படத்தில் சாப்டராக படத்தை கொடுத்துருக்காங்க. அதில் அன்னோன் கன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை அடையாளம் தெரியாத நபர்கள் போட்டு தள்ளுறது தான் அந்த அன்னோன் கன்மேன் அப்படிங்கிற சாப்டர். சமீபத்தில் லஷ்கர் இ தொய்பாவுடைய கமாண்டர் பிலால் அப்படிங்கிறவன் அடையாளம் தெரியாத நபர்களால் போட்டு தள்ளப்பட்டான் 2 நாளைக்கு முன்னாடி. துரந்தர் படத்துலையும் அன்னோன் கன்மேன் காட்சிகள் வருது. பிலால் அப்படிங்கிறவன் கொல்லப்பட்டிருக்கான், எல்இடியுடைய கமாண்டர். அப்போது இந்தியாவுடைய ஸ்பை சில பேர் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்காங்களா, லியாரியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெண்டலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க பாகிஸ்தான்காரனுங்க. இது 3. 4வது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பாஜகவுக்கு 27 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்குல்ல. அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளவு தொகுதி அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ தொகுதி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். 50 தொகுதிகளில் போட்டிட்டு 10 ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, 27 தொகுதிகளில் போட்டிட்டு 20 ஜெயிக்கிறது, 25 ஜெயிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சப்பக்கட்டு கட்டுறாங்க. 27 தொகுதிகள் முழுக்க பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? சான்ஸே இல்லை. ஏற்கனவே விஜய் புது வரவாக அரசியலுக்கு வந்திருக்கனால யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறதே தெரியல. இந்த நிலைமையில் 2021 தேர்தலையே பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் அதிமுக ஒதுக்கியிருந்தாங்க. அண்ணாமலை கேட்டது கிணத்துக்கடவு, ஆனால் பாஜகவுக்கு அதிமுக ஒதுக்குனது அரவக்குறிச்சி, அண்ணாமலைக்கு. இது மாதிரியான தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. வின்னிங் சான்ஸு ரொம்ப கம்மியாக சவாலாக பாஜகவுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டுச்சு 2021. 2026 மட்டும் 27 தொகுதியுமே ஹை வின்னிங் சான்ஸ் இருக்கக்கூடிய தொகுதியை பழனிசாமி ஒதுக்குவார்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிற பட்டியல் வந்ததுக்கப்புறம் இன்னொரு ஷாக் இருக்குது பாஜக தொண்டர்களுக்கு. அதனால்
எவ்வளோ தொகுதிங்கிறது முக்கியம் இல்லை, எந்தெந்த தொகுதிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற இது மாதிரியான வசனம்லாம் சும்மா பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக எடுபடாது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.